வரது அன்ஹு, அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ்வும் புரிந்து கொண்டார் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அல்லாஹ்வால் பொருத்தம் சொல்லப்பட்ட, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபி தோழர்கள் மன்னரை வேதனையை நினைத்து பயப்பட்ட காட்சிகளை திருமறை ஹதீஸ்களின் ஊடாக நாம் பார்க்க கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா கெட்ட மனிதர்களுடைய உயிர்களை எடுக்கிறதை பற்றி சொல்கிறான். சிலாக்களுடைய உயிரை என்ன செய்வான்? நல்ல மனிதனுடைய உயிரை மலக்குமார் எப்படி கைப்பற்றுவாங்க தெரியுமா? உயிர் போகும்போது தண்ணீர் குவளையிலிருந்து தண்ணீரை கொட்டும் போது எப்படி தண்ணீர் கீழே கொட்டப்படுமோ அதுபோன்று அவர்களுடைய உயிர்கள் எடுக்கப்படும். நல்ல மனிதருடைய உயிர் எப்படி எடுக்கப்படுமா? அப்படி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அப்படி கொட்டினா, சரிச்சு கொட்டும் போது எப்படி அழகா கொட்டுப்படுமோ அது மாதிரி நல்லவர்களுடைய உயிர்கள் லேசாக கைப்பற்றப்படும். இதே ஒருவன் தீயவனாக இருந்தால் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற நேரம் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யத்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும். மலக்குமார் கெட்டவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது எப்படி கைப்பற்றுவார்கள் தெரியுமா? யத்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும். அவர்கள் கெட்டவனுடைய முகத்தில் அடிப்பார்கள், பிறகு பின்பகுதியால் அடிப்பார்கள். எப்படி உசுர எடுக்கும் போது லேசா வந்து உங்க உசுர தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்களா? அப்படி கேட்டு வாங்கிட்டு போக மாட்டாங்களா? எப்படி எடுப்பாங்க? முகத்தில் அடித்து உசுர தாண்டு பறிச்செடுப்பாங்க, பின்பகுதியால் அடித்து உயிரை வெளியே விடு என்று சொல்லி பறித்தெடுப்பார்கள். மத்த நல்ல வெண்டத்தை எடுக்கும் போது லேசா போய் எடுத்துட்டு போறாங்க, கெட்ட வெண்டத்தை எடுக்கும் போது அடித்து எடுப்பார்கள். இவனை தூக்கி கொண்டு செல்லுகிற நேரத்தில் இவன் கெட்டவனாக இருக்கிற காரணத்தினால் கெட்ட மனிதன் என்ன சொல்லிக் கொண்டிருப்பானாம்? அந்த ஜடம் பேசுமா? என்ன சொல்லுமா? என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? என்னை ஏனப்பா கொண்டு போய் புதைக்க போகிறீர்கள்? என்னை வீட்டிலே வைத்து விடுங்கள். கெட்ட ஆத்மா என்ன சொல்லும்? என்ன கொண்டு போயிடாதீங்க, என்ன கொண்டு புதைச்சிடாதீங்க, என்ன சித்திரவதைக்கு உள்ளாக்கிறாதீங்க, கபருக்குள்ள வச்சீங்கன்னா அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஜடமும் சத்தம் போடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இதே நல்ல ஆத்மாவாக இருந்தால் என்னை உடனடியாக கொண்டு செல்லுங்கள், என்னை கொண்டு போய் புதைத்து விடுங்கள், இந்த உலகை விட நான் அந்த மன்னரையை தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நல்லவர்களுடைய ஆத்மாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அகமதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு கெட்டவனுடைய உயிரை அல்லாஹ் எடுப்பதற்கு முடிவு செய்து விட்டால் மலக்குமார் அனுப்புவானா. எப்படி அனுப்புவான் தெரியுமா? அந்த மலக்குமாருடைய முகங்கள் கண்ணம் கரேர் என்று இருக்கும். கண்ணம் கரேர் என்று இருக்கும்னா பார்க்கிறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அர்த்தம். கெட்டவனுடைய உயிரை எடுக்க வருபவர்கள் கண்ணம் கரேர் என்ற முகத்தினுடைய தோற்றத்தில் பட்டு பயங்கரமாக மனிதர்களுக்கு மத்தியிலே வந்து அமர்வார்கள். அமர்ந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்க்கிறவர்கள் அந்த ஆத்மாவிடத்தில் சொல்லுவார்கள், உன்னுடைய உயிரை தந்து விடு, பறிச்செடுப்பாங்க, உன் உசுர வெளியே விடு அப்படின்னு சொல்லி பார்க்கவே பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. உட்காரும் போது அவர்கள் கையிலே ஒரு துணியை கொண்டு வருவார்களாம். கையில ஒரு துணி இருக்கும். அந்த துணியை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, கண்ணு கெட்டிய தூரத்துல நின்று கொண்டு உன் உசுர வெளியே விடு அப்படின்னு சொல்லி உசுர எடுக்கும் போது எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டா, நனைந்த கம்பளி ஆடையில் இருந்து எப்படி அந்த கம்பளி நூல்கள் பித்து எடுக்கப்படுமோ அப்படி அவனுடைய உயிரை அவர்கள் இறுக்கமாக கைப்பற்றுவார்கள். பறிச்செடுப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி பிச்சு புடுங்கி எடுப்பாங்கன்னு அர்த்தம். லேசா எடுப்பாங்களா? அப்படி எடுத்துட்டு அந்த உயிரை தாங்கள் கொண்டு வந்த துணியிலே போட்டு சுத்துவார்கள். கையில் ஒரு துணி வளர்ந்திருப்பாங்களா, அதிலே போட்டு சுத்தியவுடன் ஒரு செத்து போன உடம்பில் இருந்து எப்படி துர்வாடை வீசுமோ அதை விட அதிகமாக அந்த மனிதனுடைய உயிரிலிருந்து நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். அந்த மலக்குமார் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வானத்துக்கு போய் கொண்டிருப்பாங்களாம். போற நேரத்தில் வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒவ்வொருவராக பார்க்கிற அத்தனை பேரும் இந்த கெட்ட உயிர் யாருடையது அப்படித்தான் கேட்பாங்களாம். இந்த வாசத்தினாலேயே இந்த நாத்தத்தினாலே எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க, இந்த கெட்ட மனுஷன் யாரு, இவன் உசுரையே எடுத்துக்கிட்டு இங்க வர்றீங்க, ஏன்னா தூய்மையான இடம்ங்கிறதுனால இப்படியே ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கேட்டுக்கொண்டு 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 வானத்தினுடைய வாசல்களை அடைகிற நேரத்தில் வானத்தினுடைய வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படாது. அந்த கெட்ட உயிரை எடுத்துக்கிட்டு வானத்துக்குள்ள நுழைகிறதுக்கு மலக்குமார் போக ட்ரை பண்ணுவாங்க. உள்ள அனுமதி கிடைக்காது. ஏன் அனுமதி? கதவை மூடிடுவான் அல்லாஹ் தஆலா. வானத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 40வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? இன்னல்லதீன கzzபூ பி ஆயாத்தினா
எங்களுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்கள் இருக்கிறார்களே, பொய்ப்பித்தவர்கள் எப்படிப்பட்ட வஸ்தக்பரு அன்ஹா, அதை விட்டு பெருமை அடித்தவர்கள். இந்த வசனங்களை அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து யாரெல்லாம் பெருமை அடித்தார்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னதை கேட்காமல், நபிகள் நாயகம் சொன்னதை கேட்காமல் கண்டவரையும் பின்பற்றுவோம் என்று இருந்தவர்களாக இருந்தாலும், அல்லது இதனை புறக்கணித்து விட்ட காவிர்களாக இருந்தாலும், அத்தனை பேரும் பெருமை பிடித்தவர்கள். அல்லாஹ் என்ன சொல்ற? பெருமைங்கிறது என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்கான்னு காட்டுவோம், எங்களுக்கு தெரிய வராது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்கன்னு காட்டுவோம், அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். இப்படி யாரெல்லாம் வீம்பு பிடித்து புறக்கணிக்கிறார்களோ இவர்கள் கர்வம் பிடித்தவர்கள், இவர்கள் பெருமை பிடித்தவர்கள். இந்த பெருமை பிடித்தவர்களை அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? லா துஃப்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, இவர்களுக்கு வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. இவங்களோட உசுர அல்லாஹ் கைப்பற்றிக்கிட்டு போகும்போது மலக்குமார், வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படாது. வலா யதுகுலூனல் ஜன்னத, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படவே மாட்டார்கள். ஹத்தா, எது வரைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எது வரைக்கும் சொர்க்கம் போக மாட்டாங்க தெரியுமா இப்படிப்பட்டவர்கள்? எலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியார், ஒரு ஒட்டகம் ஊசியினுடைய துளைக்குள் நுழைகின்ற வரைக்கும் அவர்கள் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஆக்களுக்கு, யாருக்கெல்லாம் வானத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறதோ அந்த உயிர்கள் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? நமக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டுடுச்சு, நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நம்ம போக விட மாட்டான் என்று சொல்லி அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் இறுதியிலே. இப்ப என்ன செய்யறது? உசுரை எடுத்துக்கிட்டு போனாங்க, நாற்றம் பிடித்த துணியிலே சுத்திக் கொண்டு சென்றார்கள். அங்கே வானத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு விட்டது, அவனுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. அப்ப எங்க இந்த உயிரை தங்க வைக்கிறது? அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தை எழுதக்கூடிய ஒரு ஏடு இருக்கிறது, அதிலே அவனுடைய பெயரை உலகத்திலே பதிவு செய்யுங்கள். வானத்தில் இடம் இல்ல, சிஜ்ஜீன்ல பதிவு செய்யுங்க. கேவல கெட்ட மாதிரி ஒரு தீயவனுடைய பெயரை பதிவு செய்யும்படி அல்லாஹ் தஆலா ஏவுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதரும் கெட்ட ஒரு ஆத்மா, கெட்ட ஒரு உயிர் எப்படியெல்லாம் அல்லாஹ்வினால் கேவலப்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். அதன் தொடர்ச்சியிலே சொல்லிவிட்டு சூரா கியாமாவிலே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், உலக இன்பத்தை தான் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், மறுமையை நீங்கள் வெறுக்கிறீர்கள், மரணத்தை பற்றிய எண்ணம் உங்களுக்கு வரவில்லை, மறுமையை பற்றிய ஆசைகள் உங்களுக்கு வரவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, உலகத்தில் அப்படித்தானே இருக்கிறான். ஸ்கார்பியோ என்ன, ஒவ்வொருத்தர நடை என்ன, பாவனை என்ன, பேச்சு என்ன, பெருமை என்ன, பேசுற பேச்ச பாக்குறோமா இல்லையா? குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் என்பதை போல ஒவ்வொருவரும் பேசுகிற பேச்சுகள், நடக்கிற பாவனைகள், சொல்லுகிற செயல்பாடுகள் அத்தனையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே இவன் நினைச்சிருக்கிற மாதிரி தெரியும். சின்ன ஒரு அல்ப விஷயத்துக்கு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் இது ஒரு விஷயத்துக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறீங்களா அப்படின்னு யோசிப்போம். என்ன காரணம்? இந்த உலகத்துல நாம நிக்க போறோம், உழைச்சி 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 கோடி கணக்காக சேமித்து வைப்பார், திடீர்னு மௌத்தா போயிருவாரு. அவ்வளவு சொத்துக்களையும் அவருடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், அவருடைய சொந்தங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். உழைச்சி உழைச்சி ஒன்னையுமே அனுபவிக்காம இருந்து திடீர்னு பெரிய ஒரு நோய் வந்து தாக்கிரும், அதுல செலவழிச்சு எல்லா சொத்தையும் இழந்துட்டு போயிருவான். அவன் செலவழித்ததுகள் அத்தனையும் அவனுக்குரிய. அல்லாஹ் ஒரு பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சிருப்போமா? ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சிருப்போமா? எத்தனை நல்ல காரியங்கள் ஏற்படுகிறது, அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஏன் அள்ளி அள்ளி கொடுக்கணும்? அதுதான் மீய போகிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உஜூஹுன் யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, நாளை மறுமை நாளிலே சில முகங்கள் அல்லாஹ்வை பார்க்கிற சந்தோஷத்தினால் அப்படியே மலர்ந்து போயிருக்கும். சில முகங்கள் நாம் அல்லாஹ்வை பார்க்க போறோம், எப்படி சந்தோஷமா இருக்கும். சாதாரணமா சில சின்ன பிள்ளைய பாக்குறோமா இல்லையா? வாப்பா சின்ன வயசுலயே, பிள்ளைக்கு சின்ன வயசா இருக்கும் போது விட்டுட்டு வெளிநாடு போயிருவாரு. 10 வருஷத்துக்கு பிறகு வாப்பா வர்றாருன்னு தெரியும் போது பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கும். என் வாப்பா வர்றாரு, என்ன வாப்பாவை நான் பார்க்க போறேன், என்ன பெத்தெடுத்த வாப்பா எனக்கு அது கொண்டு வருவார், இது கொண்டு வருவார். வாப்பாவை பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்படும். இந்த சந்தோஷம் எல்லாம் அல்லாஹ்வை பார்க்கிற சந்தோஷத்தோடு ஒப்பிடுகிற நேரத்தில் அற்பத்திலும் அற்பம். அல்லாஹ்வை பார்க்கிற சந்தோஷம் கிடைத்தவுடன் உஜூஹுன் யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை பார்க்கிற சந்தோஷத்தினால் சில முகங்கள் அப்படியே மலர்ந்திருக்கும், ஜெகஜோதியா இருக்குமா, சந்தோஷத்துல இருக்கும் என்று சொல்லிட்டு உஜூஹுன் யௌமைதின் பாசிரா, இன்னும் சில முகங்கள் அப்படியே கவலை தோய்ந்து முகத்தை தொங்க போட்டவர்களாக பரிதாபமாக இருப்பார்கள், பயந்தவர்களாக நடுநடுங்கிக் கொண்டிருப்பார்கள். ததுன்னு ஐயுஃபஅல பிஹா ஃபாக்கிரா, ஏன் தெரியுமா?
நமக்கு பேராபத்து ஏற்பட போகிறது. அல்லாஹ் சொன்ன மாதிரி உலகத்துல நாம கேட்கல, அவனுடைய தூதர் சொன்ன மாதிரி நாம வாழல. இது ரெண்டையும் தாண்டி சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம், அல்லது இமாம்கள் சொன்னாலும் மார்க்கம், அவர் சொன்னாலும் கேட்பேன், இவர் சொன்னாலும் கேட்பேன்னு இந்த சத்திய கொள்கையை விட்டு புறந்தள்ளியவனாக இந்த உலகம் தான் எனக்கு நிம்மதி என்று சொல்லி நான் வாழ்ந்தேன் என்று நினைத்தவன் என்ன நினைப்பானா? இன்னைக்கு நம்ம கதை ஓஞ்சுது, அல்லாஹ் தஆலா நம்மை நரக நெருப்பிலே போட்டு பொசுக்க போகிறான் என்ற கவலையில், தனக்கு பேராபத்து ஏற்பட போகிறது என்ற அந்த கவலையில் அப்படியே கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பார் என்று சொல்லிட்டு கல்லா இதா பலகத்தி தராக்கி வக்கீல மன்றாக் அல்லாஹ் கேட்கிறான். உயிரை கைப்பற்றுகிற நேரத்தில், உயிர் தொண்ட குழியை அடையும் போது வக்கீல மன்றாக் அல்லாஹ் கேட்கிறான். அப்பொழுது சொல்லப்படும் மந்திரிப்பவர்கள் யார்? மந்திரிப்பவங்க யாருன்னா என்ன அர்த்தம்? உயிர் அப்படியே தொண்ட குழியில வந்து நிக்குமா, அல்லாஹ் கைப்பற்ற போற நேரம். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வக்கீல மன்றாக். இப்பொழுது மந்திரித்து இந்த உயிரை நிறுத்துபவர்கள் யார்? யாருக்காவது முடியுமா? எத்தனை மந்திரவாதி வந்தாலும் சாக போற உயிரை காப்பாற்ற முடியுமா? கரெக்டா 5:50 உயிர் பிரிய போகுது நல்லா எழுதிட்டான்னா அதுக்கு 5:49 எடுக்கவும் மாட்டான், 5:51 எடுக்கவும் மாட்டான். கரெக்டா 5:50 உயிர் கைப்பற்றப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உயிர் தொண்ட குழியை அடைந்து விட்டால் வக்கீல மன்றாக், அப்பொழுது மந்திரித்து இந்த உயிரை கைப்பற்றுவதை நிறுத்தக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? யாராலையும் நிறுத்த இயலாது. அந்த இடத்துக்கு வந்துட்ட அல்லாஹ் கைப்பற்ற போகிறான் என்று அர்த்தம் என்று சொல்லிவிட்டு வலன்ன அன்னஹுல் ஃபிராக், அப்பொழுது மனிதன் என்ன நினைப்பானாம்? கண்டிப்பாக நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன். எல்லா மனுஷன் நினைப்பானா இத்தோட முடிஞ்சு போச்சு, கதை முடியுது, அல்லாஹ் என்னை கைப்பற்ற போகிறான் என்று நினைப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், அப்பொழுது கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும். என்ன சொல்றான்? உயிர் கைப்பற்ற போகிற நேரத்தில் கெண்டை காலோடு பின்னிக் கொள்ளும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வின் பக்கம்தான் இழுத்து செல்லப்படுகிறான், இழுத்து செல்லப்பட போகிறான் என்பதை அறிந்தவுடன் கெண்டை காலோடு பின்னிக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு ஃபலா சத்தக வலா சல்லா, அல்லாஹ் தஆலா இவனை இப்படியெல்லாம் தண்டிப்பு உலகத்தில் உயிரெடுக்கும் போதே இப்படி தண்டனை கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஃபலா சத்தக வலா சல்லா, இவன் இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தவும் இல்லை, தொழுகையை நிலைநாட்டவும் இல்லை. நிறைய பேரை பார்க்கிறோம், ஜும்மாவுக்கு பள்ளி நிரம்பி வழியுது, இதே பள்ளி சாதாரண லுகர் தொழுகைக்கு நிரம்பி வழியுமா? இதே பள்ளி வாயல்கள் சாதாரணமா அசர் தொழுகைக்கு நிரம்பி வழியுமா? நிரம்பி வழியாது. காரணம் என்ன? அசரு லுகரு மகரிபி இஷாங்கிறதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயமா போயிடுச்சு. பள்ளி வாசலுக்கு போவது என்பது நம்ம இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் பார்க்க முடியும். இன்னைக்கு புதுசா சட்டம் கொண்டு வராத வரைக்கும் எந்த நிலைமை இருந்தது? பாங்கு சொன்னா கடையை திறந்த மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு பள்ளிக்கு போயிருவாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் கூப்பிட்டுட்டான். சாதாரண 50 ரூபாய் வருமானத்துக்காக, 200 ரூபாய் வருமானத்துக்காக, 20,000 ரூபாய் வருமானத்துக்காக ஒரு நேர தொழுகை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அந்த தொழுகையினுடைய கண்ணியத்தை புரியாமல் இருக்கிறோம், மார்க்கத்தை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இப்படி நடக்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறார்கள். கொஞ்சம் பேரை பார்க்க முடியும், தௌஹீது அல்லாஹ் ரசூலும் பாங்க, அல்லாஹ் வைத்து அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்கணும்ட்டு அப்படி திரும்பி 2 சிகரெட்டை குடிச்சுக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி என்ன சொல்லுவாரு? அல்லாஹ் சொன்னதை தான் கேட்கணும். ஒரு ஆள் வந்தாரு, வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்தவரு, உங்க ஜமாத்தினுடைய கிளை ஒன்று ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிச்சு என்ன செய்ய போறீங்க கேட்டதுக்கு அது செய்யணும் இது செய்யணும் சிங்கள தாவா செய்யணும் 10,000 தாவா சொல்றாரு. சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாரு தெரியுமா? ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி அப்படி இருக்குவாரு. முதல்ல என்ன சொன்னோம்? உனக்கும் தாவாக்கும் சம்மதமே கிடையாது, கிளம்பி போயா. உன்ன மாதிரி ஆக்களை வச்சு கிளை உருவாக்குறத விட சும்மா இருக்கிறோம். காரணம் என்ன? எல்லாம் ஆசை, நான் அது செய்யணும் இது செய்யணும், அந்த தாவா செய்யணும் இந்த தாவா செய்யணும், எல்லாம் செய்யணும் என்று ஆசைப்பட்டாலும் மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறான் என்று அர்த்தம். பேச்சில மார்க்கம் இருக்கு என்று அர்த்தம். யாரெல்லாம் மார்க்கத்தை அறிந்துவிட்டு பின்பற்றாமல் இருக்கிறார்களோ ஃபலா சத்தக வலா சல்லா, இவர்கள் மார்க்கத்தை உண்மைப்படுத்தவும் இல்லை, தொழுகையை நிலைநாட்டவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சும்ம தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா, அவன் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் செல்லும் போது ரொம்ப கர்வமானவனாக சென்றான். அப்ப என்ன அர்த்தம்? தொழ மாட்டார், நோன்பு பிடிக்க மாட்டார், அஜிய மாட்டார், மார்க்கத்தினுடைய எந்த கடமையையும் செய்ய மாட்டார். குடும்பத்தாற்ற போக்கல நான் புருஷன், நான் கணவன், நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், நான் தான் இந்த ஏரியாவுக்கு கராண்ட மாதிரி நினைச்சிட்டு போறானா இல்லையா? அத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவர் மார்க்கத்தினுடைய ஒன்றையும் செய்ததில்லை. உலகத்துல நடக்கிற நேரத்துல பொண்டாட்டிட்ட போகும்போது மட்டும் இலா அஹ்லிஹி யதமத்தான் அர்த்தம்,
மனைவி பொம்பளை பிள்ளை போகல மட்டும் ஆம்பளை என்ற கர்வத்தோட போகிறான். அங்க நீ கர்வத்தோட போறது என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் தூக்கி பொசுக்குவான்னு அர்த்தம். அவள்கிட்ட போய் கர்வம் காட்டுறதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? இது அத்தனை பேரும் வளமையாக செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவுலாலக ஃபவுலா அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அழிவுதான். சும்மா அவுலாலக ஃபவுலா, கண்டிப்பாக இவர்களுக்கு அழிவுதான் ஏற்படும். அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் அப்படியே விட்டுவிடப்பட்டு விடுவான் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறானா? அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லி காட்டுறான்? உங்களை அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான், உங்களுக்கு எந்த குற்றமும் தர மாட்டான், உங்களை எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த நேரத்தில் ஏற்படும் என்பதை சொல்ல முடியாது. அப்படி மரணம் வந்து மண்ணறைகளுக்குள் சென்றதன் பின்னால் அல்லாஹ்வுடைய அதாபுகளை பார்க்கிற நேரத்தில் மனிதன் சொல்லுவானாம், யா லைத்தனி குன்து துராபா, இறைவா நான் மண்ணோடு மண்ணாகி இருக்க கூடாதா, என்னை மீண்டும் எழுப்பி வைத்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கபருக்குள் கொண்டு போய் வைத்தவுடன் அவர்களை சுற்றி கிட்டத்தட்ட 99 பாம்புகள் ஒவ்வொரு மனிதருக்கும் சாட்டப்படும். ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கும். 99 பாம்பு, ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலை. கணக்கு போட்டு பாருங்க எத்தனை தலைகளுடைய பாம்புகள் வந்து நிற்கும். அப்படியே அந்த பாம்புகளுடைய மூச்சு காட்டு பட்டவுடன் கபருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த மனிதன் அவனை அறியாமல் எழும்பி அமர்ந்து விடுவான். அப்படி அவனை தெரியாமலே அமர்ந்துடுவானா? அமர்ந்துட்டு நீங்கள் யார் என்று கேட்பான். அசிங்கமான முகத்தை உடைய ஒரு மனிதர் அவர்களிடத்தில் வருவார். நீ யார்? உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது, உன்னை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது என்று அசிங்கத்தை பற்றி பேசுவானாம் அசிங்கம் பிடித்த மனிதன். அப்பொழுது அந்த அசிங்கம் பிடித்த மனிதர் வந்த மனிதர் சொல்லுவாராம், நான் தான் அந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் நீ செய்த பாவங்கள், நீ செய்த அநியாயங்கள், நீ செய்த அட்டூழியங்கள், நீ செய்த கொடுமைகள், நீ தொழாமல் இருந்த நேரமெல்லாம் நான் தான், நீ நோன்பு பிடிக்காமல் இருந்த நேரமெல்லாம் நான் தான், நீ செலவழிக்காமல் பாதுகாத்து வைத்திருந்த பணமூட்டைகள் நான் தான் என்று அந்த மனிதனிடத்தில் சொல்லும் போது, யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாகி இருக்க கூடாதா என்று சொல்லி அந்த மனிதன் கவலைப்படுவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் வாழ வேண்டும். உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்துவிட்டு நம்மை அறியாமல் மரணம் நம்மை அடைகிற நேரத்தில் நாம் அந்த மரணத்தை சந்திக்க முடியாமல் நாளை மறுமையிலே கைசேதப்பட்டவர்